நிர்மலா, இந்த உலகத்துல இப்படி சில ஜென்மங்க இருக்குன்னு இப்பதாண்டி தெரிஞ்சது. என்னமாச்சு? அதான் சரோவோட முறைங்களுக்கெல்லாம் பத்திரிகை வைக்க போனேன்னு. சரியான கூத்துடி. அந்த லீலா இருக்காளே, அவ மாமனாரும் மாமியாரும் சரியான ஜோடிடி. அந்த ஆளு முந்திரி கொட்டை மாதிரி எல்லாத்துக்கும் மூக்க நுழைக்கிறாரு. அவரோட பொண்டாட்டி இருக்காளே, அதான் அந்த லீலாவோட மாமியாரு. அந்த பொம்பளையோட வயசு என்ன? மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சு பேரம் பார்க்க போறா. இந்த வயசுல 3/4 இன்ச்சுக்கு பவுடரும் அந்த பொம்பளையோட சேலை கட்டும் அவ ஸ்டைலும். அநேகமா அந்த பொம்பளை கண்ணுக்கு கொஞ்சம் மை போடுவா போல தெரியுது. இந்த வயசுலயா? ஆமாடி. அவ தனக்கு என்னமோ வயசான நினைப்பே இல்லாத மாதிரி நடந்துகிட்டு இருக்கறா. இப்ப என்ன பாரு, நான் எப்படி இருக்கிறேன். என்ன பார்த்தாலே மத்தவங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை வரும். ஆனா அவ இந்த வயசுல கூட என்னமோ டான்ஸ்காரி மாதிரி அலட்டிக்கிறா. அடே அப்பா. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த கோபி பைய வீடு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே கிடையாதுடி. என்னம்மா ஆச்சு? குரங்கு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு குச்சியை உடைச்சு போட்ட மாதிரி எப்ப பாரு ஒரே சண்டை தான். நல்ல வேளை நிர்மலா, நீ அங்க வாக்கப்படாம தப்பிச்சது ஏதோ கடவுள் புண்ணியத்துல தான். ஒவ்வொருத்தரும் சரியான கிறுக்குங்கடி அந்த வீட்டுக்குள்ள. எனக்கு கூட என்னமோ பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்குள்ள நுழைஞ்சிட்டோமோன்னு தோணி போச்சு கொஞ்ச நேரத்துல. ஆமா, விஜய் எப்படிமா அங்க சமாளிக்கிறா? அவ சரியான உம்முனா மூஞ்சி தானே. உம்முனை இருந்து அங்க இருக்கிற பைத்தியங்களெல்லாம் சமாளிக்கிறா. சொல்றேன், தப்பா நினைக்காத. ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு வந்தா அவங்களே கிண்டல் பண்றது நாகரிகம் இல்லைன்னு நினைக்கிறேம்மா. இப்ப யாரு கிண்டல் பண்ணா? நீங்க இவ்வளவு நேரம் பேசுறத கேட்டுத்தானே இருந்தேன். கிண்டல் எல்லாம் என்ன அது? அவங்க இருக்கிற இருப்ப நான் யதார்த்தமா தானே சொன்னேன். உனக்கு கிண்டலா தெரிஞ்சா அதுக்கு நானா பொறுப்பு? வாடா மாணிக்கம், போன வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சாப்பா? முடிஞ்சதுமா. எங்க காம்பவுண்ட் வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் பத்திரிக்கை வச்சிங்களா? கொடுத்துட்டேன். அங்க எல்லாரும் உன்னதான் விசாரிக்கிறாங்க, எங்க சரோ வரலையான்னு. நான் அதான் நீ ஏதோ வேலையா இருக்கேன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். பரவாயில்லையே. செல்வம், இன்னும் 4-5 நாள் தான் இருக்கு. எல்லா வேலையும் சுறுசுறுப்பா முடிக்கணும்டா, இல்லைன்னா கடைசி நேரத்தில் டென்ஷன் ஆயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, சீக்கிரம் முடிச்சிடலாம். ஹலோ ஹலோ நிம்மி, நான் சந்தோஷ் பேசுறேன். அவர்தாம்மா பேசுறாரு. நல்லா இருக்கீங்களா? ஐ அம் ஃபைன். இங்க வந்து நல்லபடியா செட்டில் ஆயிட்டேன். எவ்ரிதிங் ஃபைன் ஹியர். ஆமா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அப்புறம் உன் கூட பிறந்த கோமாளி எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? அப்புறம் புது மாப்பிள்ளை எப்படி இருக்கான்? இப்பவும் ஏடாகடமா தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கானா? நல்லா இருக்காங்க. அப்புறம் செல்வத்துக்கும் அவனை கட்டிக்க போதே பரிதாபத்துக்குரிய பொண்ணு 2 பேருக்குமா சேர்த்து கிஃப்ட் ஒன்று அனுப்பியிருக்கேன். அப்படியா? எப்பங்க வரும்? கிஃப்ட் அவங்களுக்கு தான். நீ ஏன் பறக்குற? ஒரு 4-5 நாள் கழிச்சு வரும். பக்கத்துல அம்மா நல்லா இருக்காங்க. தெரியுமே, அந்த கண்ட்ரி ஃபெல்லோஸ் எல்லாரும் சுத்தி நின்று உன் முகத்தையே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இமேஜின் பண்றதுக்கே எரிச்சலா இருக்கு. ஏங்க, இப்போ அமெரிக்கால இருந்து தானே பேசுறீங்க? சரியான பட்டிக்காடு மாதிரி பேசுறிய. நான் ஸ்டேட்ஸ்ல இருந்து தான் பேசுறேன், கலிபோர்னியா. முதல்ல இந்த அமெரிக்காங்கிற வார்த்தையை அவரக்கா மாதிரி உச்சரிக்கிறத நிறுத்து. ஏங்க, இப்போ அங்க ராத்திரியா பகலா? இந்த மாதிரி சில்லி கொஸ்டின் எப்பவுமே உன்கிட்ட ஸ்டாக்ல இருந்துகிட்டே இருக்குமா? ஐஎஸ்டி பேசிட்டு இருக்கேன், உனக்கு இப்ப ராத்திரியா பகலா நான் சொல்லணுமா? ஆமா, இதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? இப்ப பல்லு தேய்க்க போறியா இல்ல பாலை குடிச்சு தூங்க போறியா? சாரிங்க. இதோ பாரு நிமி, இந்த உலகத்துல ஒவ்வொரு செகண்ட்லயும் ஒரு இடத்துல சூரியன் மறைஞ்சுக்கிட்டே இருக்கு, இன்னொரு இடத்துல உதயமாயிட்டு இருக்கு. இது உனக்கு தெரியுமா? நிஜமாவா? இதெல்லாம் தெரியாம அங்க விடிஞ்சிருச்சா இங்க இருட்டிச்சான்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. சரிங்க, பக்கத்துல அண்ணன்லாம் இருக்காங்க. யாரு? அந்த காய்கறி பாட்டியா? செல்வம் கல்யாண விஷயமா ரொம்ப டென்ஷனா இருப்பார. பார்த்து, தம்பிக்கு ஏதோ வசதியான இடம் வந்துருச்சேன்னு பொறாம கூட பட போறாரு. செல்வனும் கூட இருக்காங்க. ஐயோ,
அவன்கிட்ட போனை கொடுத்துறாதம்மா. அப்புறம் அமெரிக்காவில் எந்த கம்பெனியில் வேலை பார்க்குற, எவ்வளவு சம்பளம்னு கேள்வி மேல கேள்வியா கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணிடுவான். பேசாம அவனுக்கு கேள்வியின் நாயகன் ஒரு பட்டத்தை கொடுத்துரு. அம்மாவும் இருக்காங்களே. ஐயோ, உங்க அம்மாவா? அவங்க தொல்லை தாங்க முடியாம தான் நான் இங்க வந்தேன். கடல் கடந்து வந்து அவங்க டார்ச்சரை காது கொடுத்து கேட்கணுமா? சாரி நிமி, டெக்னாலஜியை மிஸ்யூஸ் பண்ணிடாத. உங்க அம்மாவை போன் பக்கமே விட்டுறாத. சரிங்க, அப்போ அடுத்த வாரம் பேசுறீங்களா? சரிங்க, சரி. அடுத்த வாரம் பேசுறேன், ஆனா இந்த மாதிரி கூட்டத்தை கூட்டிடாத. ஓகே, வச்சிடறேன். என்ன நிர்மலா, மாப்பிள்ளை யார்கிட்டயுமே பேசாம போனை வச்சுட்டாரு? அங்க அவருக்கு நிறைய வேலை இருக்காமா, அடுத்த வாரம் ஃபோன் பண்றேன்னு சொன்னாரு. அம்மா, உன் மாப்பிள்ளை அமெரிக்கால வேலையில சேர்ந்து செட்டில் ஆகி நமக்கெல்லாம் ஃபோன் பண்றாரு. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? செல்வம், யாருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்தேங்கிற லிஸ்ட் இதுல இருக்கு. என்னண்ணே, சுந்தர சாருக்கு பத்திரிக்கை வைக்கல? ஐயோ, மறந்துட்டேன்டா. உண்மையிலே மறந்துட்டீங்களா? ஆமாண்டா, வேலையில மறந்துட்டேன்டா. எப்படிண்ணே மறந்தீங்க? சுந்தர சாரை மறந்தா நம்ம நல்லா இருக்க முடியாதுண்ணே. சுந்தர சாருக்கு பத்திரிகை கொடுத்தே ஆகணும். சரி பரவாயில்ல, நாளை காலையில முதல் வேலையா நானே போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சார் வணக்கம் சார். அடடே, வாப்பா மாணிக்கம், உட்கார். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க? நல்லா இருக்காங்க சார். பிசினஸ்லாம் எப்படி போகுது? பரவாயில்லாம போயிட்டு இருக்கு. டெபாசிட் பண்ணிட்டியா? போட்டேங்க. என்ன வராதவங்களாம் வந்திருக்காங்க போல இருக்கு. என்ன பழனி, எப்படி இருக்க? நான் தானே, பிழைக்க தெரியாத லட்சம் தமிழர்கள் எப்படி இருக்காங்களோ அப்படி தான் நானும் இருக்கேன். ஏன் பழனி அழட்டிக்கிற? பின்ன தலை நிமிந்து நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிற நிலமையிலையா நான் இருக்கேன்? கலியுகத்தில் யோகினோட நிலைமை இதானே எழுதி வச்சிருக்காங்க. நீ நல்லா இருக்க, ரொம்ப சந்தோஷம். என்ன பழனி, என்னென்னமோ பேசுற? ஐயா, நீங்கள் இருக்கீங்க, அதான் என் மனசில் உள்ள முழுசும் சொல்ல முடியல. சரி சரி விடு, நீ சொல்லுப்பா. தேடி வந்திருக்க, என்ன விஷயம்? செல்வத்துக்கு கல்யாணம் சார். அப்படியா? அதான் பத்திரிக்கை கொடுக்கலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. பொண்ணு யாரு? ஒட்டன்சத்திரம் பாலசுப்ரமணியம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அவரோட பொண்ணு. உன்னோட கடத்திறப்பு விழா கூட வந்திருந்தார்ல, அவரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப நல்லவர். செல்வத்துக்கு நல்ல இடம் தான் கிடைச்சிருக்கு. பரவாயில்லையே, நாட்டில் தகுதியானவங்களுக்கும் அப்பப்போ நல்லது நடக்குது போல இருக்கு. சார், நீங்க நிச்சயமா கல்யாணத்துக்கு வந்துடணும் சார். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? உன் வீட்டில் ஒன்று நல்லது நடக்குது, எனக்கு சந்தோஷம்தான். நீங்க ஏதோ மனவர்த்தத்துல பேசுற மாதிரி இருக்கு. பின்ன இருக்காதப்பா, கூட்டம் உடனே ஓடி வர மாதிரியா ஒவ்வொன்றும் நடந்துச்சு. நான் உன் குடும்பம் நல்லா வரணும், நீயும் சரவும் நல்லா இருக்கணும் தான் எல்லாத்தையும் செஞ்சேன். உன் குடும்பம் இப்ப நல்லா இருக்கு, அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா நடந்த பல விஷயங்கள் எனக்கு சந்தோஷத்தை தரதா இல்லை. அந்த வருத்தம் எனக்கு இருக்கத்தான் செய்யுது. அது என்னப்பா இது? உங்க அம்மா சந்தோஷத்தை தேடி இங்க வந்து என்ன பேச்சு பேசினாங்க தெரியுமா? அது எப்படி மணிக்கு இப்படி எல்லாம் பேச வருது? கோபம்னு வந்துட்டா யார்கிட்ட பேசுறோம்? அவங்க நமக்கு என்னென்னலாம் பண்ணாங்க அதெல்லாம் மறந்தே போயிடுமா? மாணிக்கம்,
நானும் எத்தனையோ மனுஷங்களை பிசினஸ்லயும் வெளியிலயும் பார்த்திருக்கேன். மனுஷங்களை தராதரம் இல்லாம தூக்கி எறிஞ்சு பேசுறதுல உங்க அம்மா அளவுக்கு மோசமானவங்களை நான் பார்த்ததே இல்லை. எந்த ஒரு முகதாட்சணியும் இல்லாம அவங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடியா பேசுறது. ஒரு பொம்பளை அப்படி பேசுறது அவங்களுக்கு நல்லதில்ல, அவங்க குடும்பத்துக்கும் நல்லதில்ல. வயசானா மட்டும் போதுமா? பக்குவம் வர வேண்டாம்? சார் ஒரு நிமிஷம். உங்க மேல உள்ள மரியாதையில தான் இந்த பத்திரிக்கை கொண்டு வந்தேன். கல்யாணத்துக்கு வரதும் வராததும் உங்க இஷ்டம். ஆனா நீங்க பாட்டுக்கு எங்க அம்மாவை பத்தி என்ன வேணா பேசிட்டு போலாம்னு நினைச்சிடாதீங்க. எனக்கு எங்க அம்மா தான் சார் எல்லாமே. கடவுளா இருந்தாலும் எங்க அம்மாக்கு அடுத்தபடிதான். அவங்கள பத்தி குத்தம் சொல்லி என்கிட்ட பேசாதீங்க. நான் வரேன். இந்த பழனி, நீயும் பத்திரிக்கை வச்சுக்க. முடிஞ்சா வா. பாத்தியா பழனி, எவ்வளவு திறமையானவன். ஆளை பார்த்த மாத்திரத்திலே எடை போடுறவன். ஆனா அம்மா பேச்சை எடுத்தாலே காது உடுத்து கேட்க விருப்பப்படல. பாவம், அந்த ராஜ்யத்துக்கு மாத்திரம் பிள்ளையா பிறக்கலன்னா இவன் இன்னும் நல்லா இருந்திருப்பான். நான் வேணா சொல்றேன் பாரு, இவங்க அம்மா பேச்சை கேட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு கடைசி வரைக்கும் நிம்மதி இருக்காது. இவனுக்கு எதிரி வெளியில யாரும் இல்லை பழனி, இவங்க அம்மா தான். போறான் விடுங்க ஐயா. போற போக்குல எனக்கு ஒரு பத்திரிக்கை குத்துட்டு போறான். இவனும் நானும் ஒரு காலத்துல எப்படி இருந்தோம் தெரியுங்களா? எப்படி? கர்ணனும் துரியோதனும் மாதிரி. நீ யாரு, துரியோதனனா? நான் கர்ணன் ஐயா. உங்களுக்கு எதாவது வேணுமா? என்னப்பா? இல்ல டீ காஃபி எதாவது சாப்பிட்றீங்களான்னு. ஒன்னும் வேண்டாம், போய் வேலையை பாரு. மாணிக்கம் இன்னும் கிளம்பலையா? இதை கிளம்பிட்டேமா. சரோ, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு? எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேங்க. எதுவும் மறக்கலையா? இல்ல தோ செல்வத்துக்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாம், அப்புறம் கல்யாண சாமான்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேங்க. சரி. என்ன மாணிக்கம் இன்னும் யாரையும் காணோம்? நாமளே தனியா போய் இறங்கணுமாப்பா? இல்லம்மா, வந்துருவாங்க. அப்படியா சார்? பாடுறா சார், செல்வங்கிறது யார் சார்? உங்களுக்கு ஒரு பார்சல் கொரியர்ல வந்திருக்கு சார். சார் இதுல ஒரு சைன் போடுங்க. போடுறேன். இங்கயா? இங்கே தான் சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே. யாருக்கிட்டேந்து வந்திருக்கு செல்வம்? சந்தோஷ். அவர்தாம்மா அனுப்பியிருக்காரு. அவரே தான். மாப்பிள்ளை கிட்டே இருந்தா? ஆமாம்மா. மேரேஜ் கிஃப்ட், குழந்தைக்கு ட்ரெஸ். பரவாயில்ல, வாழ்க்கையிலே முதல்ல சந்தோஷ் புத்திசாலித்தனமா திங்க் பண்ணி அசத்திருக்காரு. பெரிய ஆள் தானே, ஆனா நம்ம வீட்டுல தான் அவரை யாரும் சரியா புரிஞ்சுக்கிறது இல்ல. அத நீ சொல்லாத. பரவாயில்லையே, மாப்பிள்ளை வெளிநாட்டுல இருந்தாலும் பொறுப்பா அனுப்பி வச்சிருக்காரு. இதான் மாப்பிள்ளையோட சீரா? ஐயோ, நீ வரமா? நீ சீருன்னு சொன்னதை கேட்கறதுக்கு நல்ல வேளை சந்தோஷ் இல்ல. இருந்திருந்தாருன்னா என்னோட பியூட்டிஃபுல் பிரசன்டேஷனை சீருன்னு சொல்லி கேவலப்படுத்திட்டீங்கன்னு பெரிய பிரச்சனையே பண்ணிருப்பாரு. என்னது எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க? புறப்படுங்கப்பா. என்னது செல்வா, கையில என்ன வச்சிருக்க? என் கல்யாணத்துக்கு சந்தோஷ் ஃபாரின்ல இருந்து அனுப்பிச்சிருக்காரு. அடி ஆத்தே, சந்தோஷத்துக்கு புத்தி வந்துருச்சு போல் இருக்க. யாருங்க? பாலு சார் வண்டி அனுப்பிச்சிருக்காரு. நீங்க சொந்தக்காரெல்லாம் வருவீங்களா? கூட்டு வர சொன்னாருங்க. சரி, நீங்க வெயிட் பண்ணுங்க, வந்துடும். சரிங்க. என்னடா மாணிக்கம், சொந்தக்காரங்கெல்லாம் வருவாங்க சொல்லி சம்மந்தி வேன் அனுப்பிச்சிருக்காரு. இங்க பார்த்தா ஒரு ஈக்காக்க கூட வர காணுமே. கொஞ்ச நேரம் பேசாம இருமா. டேய், எப்படிடா பேசாம இருக்கிறது? நீ சொன்னேன்னு சொல்லி எல்லா நாய் பேய் வீட்டுக்கும் நேரடியா போய் பத்திரிகை கொடுத்து வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூட கும்பிடு போட்டுட்டு வந்திருக்கோம். யாராவது ஒருத்தராவது இந்நேரத்துக்கு வந்திருக்க வேண்டாமா? சம்மந்தி என்னடான்னா வேன் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இப்ப அதுல நாம மட்டும் போய் இறங்கினா அசிங்கமா இருக்காது? சம்மந்தி வீட்டுக்காரங்க நம்மளை பத்தி என்னடா நினைப்பாங்க? அம்மா, ஏமா டென்ஷன் ஆறீங்க?
டேய் வேற என்னடா பண்றது? நான் எல்லாரையும் நேர்ல பார்த்து நல்ல விதமா தானே கூப்பிட்டுட்டு வந்தேன். ஏன்னா இன்னும் யாருமே வரல? அம்மா வந்துருவாங்கம்மா. ஒருவேளை இங்க வரத்துக்கு யாருக்கும் தோணி இருக்காது, நேரா மண்டபத்துக்கு வந்துருவாங்களோ என்னமோ. சரி கிளம்புங்க. சரோ, நிர்மலா எல்லாரும் கிளம்புங்க. அம்மா கிளம்பலாம். வாங்க பாட்டி. ஏய் பவானி, பாப்பாவோட பால் பாட்டில கழுவி வச்சிருந்தேனே பாத்தியா? அதை எடுத்து பையில வச்சிட்டேன்க்கா. அப்ப குழந்தைக்கு மாத்து துணி நான் எல்லாமே எடுத்து ரெடியா வச்சிட்டேன்க்கா. பாப்பா பத்தி நீ கவலையே படாத. முதல்ல கிளம்புற வழிய பாரு. நான் எப்போ ரெடி ஆயிட்டேன்டி. அப்பா நான் வந்துட்டேன். இந்தா தானே இத எடுத்து பையில வை. நீங்க கிளம்பிட்டீங்களா? நீங்க ரெடி ஆயிட்டீங்களாப்பா? ரெடி ஆயிட்டேன். அப்பா மாமா வந்து நேரா மண்டபத்துக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. சரி நம்ம புறப்படலாம்ப்பா. அக்கா லேட் ஆயிடுச்சுக்கா. ஒரு 5 நிமிஷம் முன்னாடி கிளம்பிருந்தோம்னா ஏவிசி பஸ் பிடிச்சிருக்கலாம். ஜாலியா பாட்டு கேட்டுட்டே போயிருந்திருக்கலாம். இன்னும் 5 நிமிஷம் கழிச்சு அடுத்த பஸ் பிடிக்கலாம். பாட்டு கேட்டே போலாம். போதுமா அப்பா? போலாமாப்பா? போலாம் போலாம். கொஞ்சம் பொறு. என்னப்பா அது பாஸ்லயே பாத்துட்டு நிக்கிறீங்க? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லம்மா, ஒரு ஆளு இந்த வாயா உனக்கு அதான் காத்துட்டு இருந்தேன். வா. வணக்கங்க. என்ன எப்போ வரேன்னு எப்போ வரீங்க? கோச்சிக்காதீங்க. வர்ற வழியில சின்னதா ஒரு வேலை ஆகி போச்சு. சரி சரி இந்தாங்க பணம். ரொம்ப நன்றி. சீக்கிரமே திருப்பி கொடுத்துட்றேன். என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? கேட்காதவும் கேட்டிருக்கீங்க, கொடுக்காம இருக்க முடியுமா? அதான் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப நல்லது, நன்றி. கிளம்பலாம். அப்பா என்னப்பா இது? என்னால நம்பவே முடியல. நீங்களா கடன் வாங்குறீங்க? செல்வன் தம்பிக்கு கல்யாணத்துக்கு தங்க மோதிரம் போட்டதுக்காக. இருக்கட்டும்பா, ஆனா என்னதான் கஷ்டம் இருந்தாலும் நீங்க தானே சொல்லிருக்கீங்க கடன் யார்கிட்டயும் வாங்க கூடாதுன்னு. நீங்களே போய். வாஸ்தவம் தான். யாருகிட்டையும் கடன் வாங்க கூட நினைக்கிறவன் தான். ஆனா இப்ப அவசரத்துக்கு காசு இல்லை, என்ன பண்றது? செல்வன் தம்பி கொடுக்கறதுக்காக கடன் வாங்கினா தப்பு இல்லைன்னு தோணுச்சு. செல்வன் தம்பி மேல அப்படி என்னப்பா ஒரு எனக்கு செல்வத்தின் பேர்ல எப்பவுமே ஒரு தனி பிரியம் உண்டுமா. வெளியே காட்டிக்கலே தவிர அந்த தம்பிக்கு என் நெஞ்சில் எப்பவுமே தனி இடம் உண்டுமா. யோசிச்சு பாரு, அந்த வீட்லயே நம்ம வீட்டை மதிக்கிற ஒரே ஜீவன் அவர் தானே. சரோ மேல ஒரு தாய்கிட்ட காமிக்கிற மரியாதை பாசம் அத்தனையும் வச்சிருக்கிறார். எம் மேல உன் மேல போஸ் மேல இந்த வீட்டுல அத்தனை பேர் மேலேயும் அத்தனை பாசம் வச்சிருக்கிறார். நமக்காக அந்த ஆளு அவங்க அம்மா கிட்டயும் அண்ணா கிட்டயும் எத்தனை வாட்டி சண்டை போட்டு பொல்லாப்பு வாங்கியிருக்காரு தெரியுமா? தானா இதெல்லாம் விட என் நெஞ்ச தொடுற அளவுக்கு பெரிய காரணம் ஒண்ணு இருக்கு. உனக்கே தெரியும், அந்த செல்வன் தம்பியே நம்ம வீட்டு மருமகனா வர ஆசைப்பட்ட காலம் உண்டு இல்ல? அதை நினைச்சு பாக்குறேன். எப்போ வீட்டு பெரியவங்களுக்கு இதுல இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்சிச்சோ அப்பவே பல்ல கடிச்சிட்டு தன் மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் தியாகம் பண்ணிட்டவர் இல்ல. தன்னால நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒதுக்குற பக்குவம் எத்தனை பேருக்குமா வர? நியாயமா பார்த்தா நான் வேறொரு ஸ்தானத்திலிருந்து தம்பி கையில் இந்த மோதிரத்தை போட்டிருக்கணும். பரவாயில்ல, விதி இப்படி இல்ல விதிச்சிருச்சு. யாரையோ கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். அதுக்காக தான் இந்த மோதிரம் போடணும்னு ஆசைப்பட்டேன். அதனால கடன் வாங்கக்கூடாதுங்கிற வைராகியத்தை தியாகம் பண்றதை நான் பெருசா நினைக்கலமா. அவ்வளவுதான் விஷயம். வா கிளம்பு.